மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராகினியோட அப்பா வந்து பிளான் பண்ண மாதிரியே ப்ரெஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து அஜயோட அப்பாவை இந்த மாதிரி வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை கொலை பண்ண சொன்னது விஜய் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் தேடி விஜய் வீட்டுக்கு வந்துடுவாங்க. விஜய்க்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துருவாங்க. உடனே வெண்ணிலா கிட்ட போய் விஜய் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, ஏன் வெண்ணிலா உங்கள் அம்மா அப்பா போய் நான் கொலை நினைப்பேனா, அந்த மாதிரி தான் நான் உன்னை பார்த்தேனா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட பேசுவாங்க. வெண்ணிலா வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல், நீ வந்து என்னோட காதலியாக இருந்தால் கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன், விட்டுருக்க மாட்டேன். நான் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ என்னை எப்படி டார்ச்சர் பண்ணலாமா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாக்கு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் வெண்ணிலா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கடைசியாக வேறு வழியே இல்லாமல் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த வெண்ணிலா கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வெண்ணிலாவோட மனசே வந்து மாறும். அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தெரிஞ்சு நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பார்த்தீங்கன்னா போலீஸ் முன்னாடி போயிட்டு ப்ரெஸ் கிட்ட இந்த மாதிரி விஜய் வந்து எங்கள் அம்மா அப்பாவை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் எப்பவும் பண்ணவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சாதகமாக பதில் சொல்லவும் விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடுறாரு. வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு விஜயை விட்டு விலகி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.